பரிமளம் செட்டு அடி பரிமளா. என்னடி அத்தா எப்படி இருக்க? இருக்கேன், சாக மாட்டாம கிடைக்கும். என்ன இப்படி ரொம்ப சலிப்பு உண்டாகுது? சலிப்பு தான் உண்டாகுது. ஏன் மனசுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. என்னடி கவலை? ஏன்ட்ட சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட சொல்ல முடியும், யார்கிட்ட சொல்லுவேன்? அழுவுறியா? ஐயோ அழுவுறியா? அழுவாதடி, நான் இருக்கேன்ல. நீ இருக்க, நான் இருக்கணும்ல. அதுக்கு இல்லடி, பெண்ணா பிறந்ததே பெரும் பாவம். ஏன்டி அப்படி சொல்ற? ஏய் அப்படி சொல்லாத. மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செஞ்சிருக்கணும். மாதவிடாய் ஆனவங்க மாதவன் செய்யணும். ஹலோ மாதராய், மாதராய் ராயா ராய் ராய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செஞ்சிருக்கணும். அதெல்லாம் பேருக்கு தான் சொல்றேன். பெண்ணா பிறப்பதற்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். போங்க, மண்ணா பிறந்திருந்தா கூட 4 பேர் போட்டு பிணைஞ்சிருப்பாங்க. என்ன பரிமளா, மம்பானை செய்யறதுக்கு? ஆமாடி. நம்மள எங்க பிணைகிறாங்க? அட அப்படியே இல்லாட்டி விவசாயம் பண்ணணும்னு கலப்பையை போட்டுட்டாச்சு 4 ஓட்டு ஓட்டிருப்பா. இங்க வர்றது கூட மொட்டை கலப்பையா வருது. நம்ம இந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தா கவலையே இல்லை. என்கிட்ட ஒரு கோமணத்தை கட்டி விட்டாலும் ஓடி போய் பிழைச்சிக்கிறாங்க. நம்ம அப்படியா இல்ல, 5 வயசு வரைக்கும் கவலை இல்லாம இருக்கலாம். ஆமாடி. அம்மனை குண்டியா கூட தெரியலாம். குழந்தை தானே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப கூட அப்படி தெரியலாம். ஒன்னும் தெரிய போறதில்ல. இல்லடி, ஒரு 6-7 வயசு ஆச்சுன்னு வைங்க, வம்பா பெட்டி கோட்னு ஒன்று தைச்சு மாட்டி விட்டுருவாங்க. பொட்டக்கலை மேலே காட்டி தலையாத இந்த பனியனை போட்டுக்கணும் போட்டு விடுவேன். 12 வயசு ஆச்சு வீட்டை விட்டு அனுப்பினேன். ஆமா, அங்க போகாத, இங்க வராது, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, அதை செய்யாது, இதை செய்யாது. பெரிய நொம்பள. என்னடி சொல்ற? ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏன் அப்படி சொல்றாங்க? 12 வயசுக்கு மேல நம்ம பெரிய மனுஷி ஆகும்ல. ஆமா, வயசுக்கு வரும்ல. ஆமா, அது எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆமா, வீட்டுல இருக்கும்போது ஆகலாம், விளையாண்டு இருக்கும்போது ஆகலாம், பள்ளிக்கூடம் போகும்போது ஆகலாம். அது என்ன நாளைக்கு வரேன்னு தந்தி கொடுத்துட்டா வரப்போகுது? இல்ல, துடுதுப்புன்னு தான் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆகுறாங்க. நான் எப்ப ஆனே தெரியும் சொல்றிய, நீ எப்படி அந்த கொடுமை ஏன் கேக்குறிய? ஏன்டி இப்படி கொடுமைன்ற? உங்களுக்கு அது சந்தோஷமானது, எனக்கு அது கொடுமையா தெரியும். ஏன் உனக்கு அப்படி என்ன கொடுமை? அது எப்படி உனக்கு எல்லாரும் வயசுக்கு வந்து அப்புறம் நீ மட்டும் கொடுமைங்கிற? இந்த சிரிக்கி மக சிரிக்கி சறுக்குள்ள இறங்கும்போது தான் ஜடங்கானே தர மண்டையை பொழந்து விடு. அதான் பொழந்துருச்சு. அப்புறம் என்ன நீ மதுரை போயிருக்கியா? இல்ல, இன்னும் போனதில்ல. மதுரையில ராசாசி பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்கு. சரி, ராசாசி சூப்பரா இருக்கும். தமுக்கமேந்தர் பக்கத்துல இருக்கு. இப்ப நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்கடி. அப்படியா? சரி, ஒரு நாள் போறோம். ஓஹோ, சின்ன பிள்ளையா இருக்கல, அது எவனும் கவனிக்கவே இல்ல. மாநகராட்சி பூங்கா தானே. ஓ, கண்டுக்கல. மழை பெஞ்சு துருப்பிடிச்சு போய் இந்த அப்படி உட்கார்ந்து சறுக்கும் இல்ல தகுடு. ஆமா, அதுல நடுப்புற 2 இன்ச்சுக்கு பேந்து இப்படி தூக்கிட்டு வந்துருக்கு பிளேடு கணக்கா. நான் ஒரு கிறுக்கு முண்டை. அன்னைக்கு நான் அரப்பாவோட கட்டி போயிருந்தேன். ஜட்டியும் போடுறதா? சரி, நான் எப்பவுமே ஜட்டி போட மாட்டேன். அது போட்டா எனக்கு ஒரு மாதிரியா மூச்சு முட்டுற மாதிரி வருதுப்பா. குப்புன்னு அடைச்சிக்கிட்டு மயக்கம் வர மாதிரி இருக்கும். கலட்டி விட்டா ஃப்ரீயா இருப்பேன். பின்னாடி ஏணி வழியா ஏறி போய் காலை அகட்டி உட்கார்ந்து இப்படி சறுக்கு நல்ல அடிப்பாவாட சுருண்டு முதுகுக்கு ஏறிடுச்சு. மும்பாவாட காத்து கடிச்சு மூஞ்சிய கப்புன்னு மூடிடுச்சு. தகுடு பேர்ந்து நான் பார்க்கல, ஜட்டி வேற போடலையா. இப்படியே கிருண்டு வந்தேன்ல, ஆத்தே சூப்பர் ரசனம் தான். மீன் தூண்டி உள்ள மாட்டின மாதிரி கோர்த்து ஒரே இழுவ கிருட்டுன்னு இது வரைக்கும். சரி, 2 மாங்காய் புலந்த மாதிரி புலந்து வச்சு. ஐயோ ஐயா, ரத்தம் ஆட ரத்த மாதிரி ஓடுது. எப்படி உசுரோட இருக்க? நானும் 4 சாக்கு 3 சம்காலம்லாம் வச்சு அடைச்சு பார்த்தேன். மண்ணலி போட்டியா? நிக்கல. மண்ணலி போட்டு புழைக்கிற உழப்புல மூவரா கிடையாது. வீட்டில் போய் சொல்லவும் முடியாது. கை கால் கிழிஞ்சிருந்தா சொல்லலாம், மண்டை கிழிஞ்சிருந்தா கூட சொல்லலாம். ஆமா, சொல்லாம மூடி வச்சிடலாம்னு பார்த்தா தகுடு துருப்பிடிச்ச தகுடு. சலங்கெல்லாம் முடிச்சதுனாக்கா அப்புறம் போட்டு அமுக்கிட்டு எடுப்பாங்க. பிதுக்கி பிதுக்கி அந்த வேதனைக்கு பயந்துக்கிட்டேன் ஓடுனேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு. டாக்டர் உட்கார்ந்து இருந்தார். சார் வணக்கம் சார்னே. பார்த்தா என்ன செய்து உனக்கு அப்படின்னாரு. இங்க பாருங்க சார்னு போய்க்காம விழுந்தான் பாரு. டாக்டர் மட்டும் வணக்கம் பல்ல கட்டிட்டு இழுக்குது. ஏங்க டாக்டர் தானே. என்னடா முண்டப்பையன், நமக்கு வைத்தியம் பார்க்க வந்தா இவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா? தேடுறேன் ஆஸ்பத்திரிக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை. சரி, பார்த்தேன் ஆபத்துக்கு பாவம் இல்லை. அது அவகம் தெரியல. என்ன பண்ண? அது கவர்மெண்ட் அரேஞ்ச் மூஞ்சில சலப்பு அந்த
ஜரு எந்திரிச்சான் குப்புன்னு எந்திரிச்சான். அந்த எரிச்சல்லையும் எந்திரிச்சையும் பார்த்தான் பாரு இப்படி என்னைய. ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு என்னம்மா இப்படி அப்படின்னா, சார் இந்த மாதிரி சறுக்கு விளையாடும் போது டேமேஜ் ஆயிடுச்சு, நான் என்ன கட்டி கொடுக்காத பிள்ளை, சரி நாளைக்கு வாரவன் சந்தேகப்பட்டு குத்தி குத்தி பேசுவேன், எதுல ஒரு 2 தையலை போட்டு விடுங்க சார்னு. ஐயோ. அவன் முதல்ல டெய்லராக இருந்து டாக்டர் ஆயிருப்பான். ஏன் தைக்கிறேன் அளவு விடுன்னு கேட்டேன். நான் என்ன சாக்கெட் தைக்க அவனே அளவு கொடுக்க இருக்கிறது நீ ஒண்ணு. நல்ல டாக்டரா பார்த்து போயிருக்கணும். கூட நீ இருந்தா கூட உன் அளவை காமிச்சு இந்த இந்த அளவுக்கு வரேன்டி, காலையில போவோம். இல்ல செஞ்சுக்கலாம். ஆளை பாரு, ஆளை. நீ இல்லையா ஆ. இங்க எனக்கு அளவு இந்தா தெரியும். இவன் இருந்துதான் இவன் அளவுக்கு தச்சியாடா, அப்புறம் நீ தான் ரொம்ப சிரமப்படுவ. மறுபடியும் சொன்னேன், சேர்ந்தது பூரா இப்படியா கருமம். சார் எனக்கு அளவு தெரியல, நீங்க உங்க சம்சாரத்தை அளவுக்கு வச்சு தைங்க அப்படி. அதுனா அவன் அடிக்கடி பார்த்து புலங்குனதான. அதுக்கு அவன் சொன்ன, என் முண்டாட்டி அளவுக்கு தைக்கிறதுனா இன்னும் 8 இன்ச்சு கிழிச்சுதான் அவடனும் பரவாயில்லையா. அவன் நான் தலையை விட்டா விளையாண்டா என்ன கண்டாவே அது தார்பாய் போல இருக்கு. அப்புறம் நான் பார்த்தேன், நம்ம போய் வீட்டில் சோத்து பசையை தடவி ஒட்டிக்கிறலாம் அப்படின்ட்டு ஒடியாந்தேன். ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த செட்டியார் கடையில் 5 ரூபாய்க்கு ஒரு டியூப் கொடுத்தாங்கடி. என்ன டிப்பு என்னமோ பெவி குவிக்காமல்ல, அது என்னடி அத்தா பேப்படியா பிடிக்குது. அதுக்கு தானே பேபி குயிக்குன்னு வச்சிருக்கேன். அளவு தெரியாம வச்சு பிதுக்கி விட்டுட்டு மொத்தமா லாக் ஆயிக்கிடுச்சு. எப்படி 3 நாளா மூத்திரம் போகாம பூவாளியில போன மாதிரி பிருன்னு போகுது, அங்கிட்ட அங்கிட்டா பிரிஞ்சு. நீ என்ன செய்ய போறனோ தெரியலையே. சரி காட்டுக்கா போறீங்க? ஏய், காட்டுக்கு போறீங்களாவா? நானும் வரறா. நீயும் தாண்டி. அம்மாட்ட சொல்லி என்னை கூட்டிட்டு போறீங்களா? நான் கூட்டிட்டு நான் போறேன். தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. அப்புறம் என்ன வருதுன்னு நீ பாக்குற? நான் போனது பூரா ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு. ஏய் இங்கெல்லாம் என்ன விலகு பொறுக்கவா? வாடகை கொடுக்க முடியலப்பா, அதனாலதான். அம்மா கூப்பிடுவோமா? யாரு கண்டா அவனுக்கு தெரிஞ்சு. அம்மா அம்மா. எதிரே அச்சப்பட்ட குதிரை பெண்ண போலதான் பூவை போலதான் கட்டி காக்கவே நான் தான் கட்டி காக்கவோ தட்டி கேட்கவோ நீயும் பார்க்கணும் நான் வண்டிக்கார சட்டையிட்ட நிக்கிற குதிரை
இருக்கும் பிரச்சனைகள் பல வாரம் இருக்கு. நல்லா இருக்கியா நல்லா இல்லையா? சுமாரா இருக்கு. நீ நல்லா இருக்கியா செல்லம்? நிஜமா? என்ன யாரும் கேட்க மாட்டீங்க. நான் கேட்கறேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன சாலியா இருக்கீங்க? ஏய் நான் என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு நானே இப்போ சீப்படுறேன். என்ன பண்றது? அதுக்கு என்னடி பண்றது? சரி அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதமா காட்டு போய் காவலை எல்லாம் பாக்குறோம். அப்படியா? வந்தமா காவலை பதமா போனமான் இருக்கணும். சுத்தப்படாதம்மா, சுத்தப்படாதே. அப்படி போகப்படா. அதனால முதல்ல காவலை ஓரமா கட்டி வச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் 3 பேர் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா வா. சந்தோஷமா இருந்துட்டு ஆடி பாடி விளையாண்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு குளிச்சுட்டு வந்து காவலை பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் அப்புறம் போய் சந்தோஷமா இருக்கணும். ஏய் அப்புறம் மறுபடியும் வந்து குளிக்கணும். அப்புறம் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் குளிக்கணும். எப்ப குளிப்ப? இந்த அருவி ஓடுது பாரு. ரெண்டு வெள்ளை காக்கா தெரியுது பாரு தண்ணிக்குள்ள. வெள்ளை காக்கா தெரியுதா? அந்த தண்ணிக்குள்ள தெரியுது பாரு. ஏய் அது பேரு வாத்துடி. வாத்தா? ஆமா காக்கா மாதிரியா இருக்கு உனக்கு. அது காக்கா நடப்புலயே இருக்க போல ஏண்டியே. ஆமாமா. சரி அப்ப 3 பேரும் சேராம சேர்ந்துருக்கோம். 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அப்பா சொன்ன மாதிரி கண்ணு விதமா காவலை பார்க்கலாம். பார்க்கலாம். என்ன நினைக்கிற நீ? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினைக்கிற நீ? நீங்கள் தங்கள் சித்தவன் பாக்கி. அப்படியா? என்ன செய்யலாம்? ஏண்டி ஒண்ணு கடிச்சு பணியாஞ்சு அந்த அளவுக்கு வரணும்ல. சின்ன பிள்ளையில விளையாண்டது. அதனால நீ உனக்கே அடைச்சிருக்குங்கிற பணியாரம் சொல்ல முடியல. சீட உருண்டையாவது சொல்லுவோம். இல்ல உனக்கு ஏற்கனவே அடைச்சிருக்கு, இதுல வேற பணியாரம் சுட்டு விளையாடுறாங்களாம். அதுலயாவது அது ஓப்பன். ஏய் அது இதுல தான். அதுல இட்லி தானே சொல்லுவீங்க. என்ன பணியாரங்கற? ஐயோ ஐயோ. ஆமா இட்லி தான் சொல்லுவா. கொட்டாச்சி வச்சு கொப்பு நடிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப காலமாச்சு. மறுபடியும் விளையாடணும் அதெல்லாம். அதுக்கு மறுபடியும் குழந்தைய பிறந்து வரணும். நான் முதல்ல உச்சா போய் தான் அப்படி பிணைஞ்சு இப்படி இப்படி இது இப்படி கொட்டாச்சு இப்படி நல்லா அமுக்கி கீழே அடிக்கிறது ஷர்ட்னு. விளையாண்டி விளையாண்டுருக்கேன். என்ன விளையாண்டிங்க போங்க. அதனால நான் 3 பேரும் சேர்ந்து பொங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். அது நல்லது. அங்கே நீ போய் அரிசி கொண்டு வா. நீங்க போய் அரிசி கொண்டு வாங்க. ஏய் சோதி போய் விறகு எடுத்துட்டு சொல்லுவா. நான் தட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்றது. அடி ஆத்தி விவரண்டி நீ. பொங்கல்ல பொங்கல்ல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 பூஜையும் நஞ்சையை என்ற பூமியை சாமியை ஏனி நங்கச்சி 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 மாசம் மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பறந்து ஆட கவிகள் குயில்கள் பாட ராகம் புது தாளம் ஒரு தேரும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல பொங்கல வச்சு சங்கல சங்கல வச்சு
ரொம்ப நாள் அடைச்சி வச்சிருந்ததில்ல அப்பதான் ஃப்ரீயா இருக்கு. வீசும்ல. அப்பா அந்த அடப்பு விட்டுருச்சு எப்படியா பரிமாணம். இந்த பாட்டுக்கு இந்த இருக்கு. போயிட்டு வாப்போ சொல்றேன் கேளு. பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா அப்பாங்க. பொம்பளை பிள்ளையா நான் கேக்குறேன். பரிமளா பிரி. ஏண்டியே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மான சூடு சொர இருக்காடி. எரும மாடு எரும மாடு எரும மாடு எரும மாடு. நைஸ் சாங். எரும மாடு எரும மாடு. யார் கம்போசிங்? எரும மாடு. மாடு கம்போசிங். ஏய் சரி சரி. ஆம்பளைங்களா இருக்க அப்படி அசிங்கமா பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா ஒண்ணும் பண்ணல. அழகா பண்ணனால தான் அழகாசம் போட்டோ எடுத்தேன். அருமையா இருக்கு. போட்டோ வேற எடுத்தா போய் பாருங்க பாருங்க ஜூம் பண்ணி எடுத்து. புகஞ்சு போக. இப்பதான் ஜெல்லு நல்லா வேலை செய்யுது. அது புகஞ்சு போக. எது புகஞ்சு? டேடி 100 ரூபாய் சார்ஜ் அடிக்கிருச்சு. ஏய் குப்புடு ஏறிச்சு. ஆம்பளைங்களா இருக்க அப்படி வெக்கமா இல்லையா உனக்கு? ஆம்பளைகளை பழி வாங்கத்தான் நான் செஞ்சேன். என்ன பழி வாங்கவா? என்னடி இப்படி ஏய். பண்ணிட்ட? டாடி ஏய் ஆம்பளை எதுக்கு நீ பழி வாங்குற? பரிமளா நீ பாத்திருக்கியா? நீங்க பாத்திருக்கலாமா? ஏஹ நம்ம ரோட்ல நடந்து வருவோம்ல, ஆமா நம்ம வரும்போது இந்த ஆம்பளைய நம்ம வர்றதை பார்க்காத மாதிரி போஸ்ட் மரத்தை நின்றுக்கிட்டே ஒன்று கடிப்பாங்க. பார்த்துருக்கியா பரிமளா? நம்ம அவங்க பார்க்காத மாதிரி அடிக்கலடி, நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. என்ன சொல்ற? என்னமோ பெரிய அளவுண்டா பாம்பு வச்சிருக்கமே முண்டை பூரா ஐரமன் குஞ்சாட்டை சோதியெல்லாம் ஒன்றுக்கு இருக்கிறாப்புல பாதி வேட்டிலே போயிடுது. அக்கா அது இடுப்பை சுத்தி வச்சிருப்பா அப்படிங்க. அங்கே அருணாக்கர் தான் இருக்கு. அழகாசி அதை காட்டில் மோசம் அங்கிட்டு திரும்பி இருக்கிறாப்புல இங்கிட்டு போகுது துரத்துறோம். அது அந்த அளவுக்கு ஒரு ஓசு கனெக்ஷன் மாறி போச்சு. அதனால தான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். ஏண்டி அதுக்கு நீ பழி வாங்குறதுக்கு வேறையே கிடைக்கலையாடி, இதான் கிடைச்சிச்சா? ஐயோ சரி சரி சின்ன பிள்ளை தானே கூடாது. அப்பா சொல்லியிருக்காரு சின்ன பிள்ளை சாம வீடு வந்து ஏய் ஏய் சின்ன சாம வெள்ளாம நம்ம பாட்டுக்கு விளையாட்டு ஆலோலம். ஏய் வாயில குத்திடுவேன். ஆலோலம் 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 சோ ஆலோலம். எல்லாருக்கும் ஒயாளோ ஓயாளோ ஆயாளோ போட்டா எரும மாடு எரும மாடு. கீழே பாரு முதல்ல எடுவட்ட சிரிக்கி கீழே பார்க்கவா? பா இத அங்க அங்க பாக்குற கொளுத்தி கீழே பாரு. எங்க பார்க்க சொல்லி? கீழே கீழே பாரு உள்ளே போ. கீழே பாரு. பார்த்து தரடி எருமை. சீ ஐயோ ஆமாண்டி எதை மூடணும் பார்த்து. ஐயோ ஏய் பேய் பிடிச்சவளே எதை மூடணும் அதை மூட முகத்தை முறை வெக்கமா இல்ல? முகத்தை மூடணும். ஏன் நாளைக்கு பார்க்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முடிக்காத. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா யாராவது என் இதுல முடிக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? முகத்தை முடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னா அடையாளம் தெரியும். மரியாதையா போயிரு. கொளுத்தி புடுவேன். கொளுத்தி போடி முதல்ல. ஏற்கனவே கொளுத்துன பார்த்தா போடி முதல்ல. டேய் இந்தா இவயா சரி தொடையில நம்பர் எழுதி வச்சிருக்கே. யார் நம்பரு? அது எங்க வீட்டுக்காரர். வீட்டுக்காரா? பாரு வெக்கவெல்லாம் வர்ற. யார் இவங்க வீட்டுக்காரு? அவங்கதான் வளர்ந்தவங்க. அப்படியா? சரி அவங்க படிவூசிக்கு போயிருக்காங்க. அப்படியா? வீட்டுக்கார நம்பருங்கிற பேர் வேற வேற இருக்கு. அது பழைய ஓனர் பேரு. இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. நம்பர் வேற நம்பரா இருக்கு. அதுதான் பழைய ஓனர் மாத்திரம் ஆர்டி ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன். சரி நான் வரேன். போடி முதல்ல. அடேப்பா ஆத்தி இவளை எங்க இருந்து பிடிச்ச? இவளை கட்டி எங்க தொர்ராஜப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம்.
குளிக்கலாம்னு போனேன் சோப்பு இல்ல மோட்டர்ல ஏய் அட எடுவட்ட முண்டை இப்படியா வர்றது? பொன்னாடி போறதுக்கு கௌரவித்தேன் பொண்டாடி வைக்க போட்டுருக்கு மலை மரம் அடி ஊரே பார்த்து சிரிக்குது. அதுக்கு தான் விட்டியாதியா ஏய் எடுவட்ட ஊர் பார்த்து சிரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். அதுக்காக இப்படி அம்மனமா வந்தா சிரிக்க வைக்கிறது ஆண்டி. அப்ப நான் சரி சரி நீங்க சோப் வாங்கிட்டு வரீங்களா? ஆண்டி இதை வீட்டுல இருந்து சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. எது? அப்பா அப்பா கொஞ்ச நேரம் அப்புறம் வேலை வேலை கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை சொல்றீங்க என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. இது இதே வேலையை இந்தாருங்க. சொல்லணும்ல. இந்தாருங்க. ஏய் இந்தாடி ஏய் ஏய் இந்தாடி ஏய் நீ ஒரு மனுஷன் உன்னை எப்ப சட்டை கட்டல நீ எப்ப பண்ற? ஏய் சரி மாமா யாருங்க அது? ஏன் பொண்டாட்டிதாம்மா? என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வளர்த்துக்கிற என்ன நாய்க்குட்டியா? பொண்டாட்டிமா பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கிற. அப்ப என்னாட்டி பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? வச்சிருந்தா வப்பாட்டிமா இது பொண்டாட்டி. என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம குளிச்சுட்டா மாமா. குளிச்சுட்டு வாயா செல்ல. சோப் வாங்கிட்டு வாங்க. சோப்பு வாங்கிட்டு சோப்பு வாங்கிட்டு என்ன சோப்பு வாங்கினேன்? 501. எனக்கு இந்த உடம்புக்கு ஒரு சோப்பு பார்த்தாலும் 501 சோப்பு வாங்கிட்டு வருவாங்களா உங்களுக்கு? ஏய் லூஸ் மாமா. என்ன மாமா? அந்த சோப்பு பேர் 501. சோப்பு பேரு 501. அப்படி ஒரு சோப்பா இருக்கு? இப்பெல்லாம் வரதே ஏமா அவ சொன்னா சரியா இருக்கு. என் பொண்டாட்டி சொன்னா சரியா இருக்கும். என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஐயா பொண்டாட்டி குளிக்கிறேன். பொண்டாட்டி கரெக்ட்டா? மாமா என்னடி துண்ட மறந்துரு. ஐயோ ஐயோ ஐயா ஐயா அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு பொண்டாட்டியா வேணுமா? ஐயா இந்த ஜென்மத்திலே வச்சு ஓட்ட முடியாது. நீ அடுத்த ஜென்மத்துல ஆலோலம் சோ ஆலோலம்